நானும் எவ்வளோ அக்வாரியங்கள் பார்த்துருக்கேன். ஆனா இது மாதிரி ஒரு சீ வேர்ல்ட எங்கேயுமே பார்த்ததில்ல. குறிப்பா இங்க இருக்க கடல் உயிரினங்கள் அரிய வகையானது. சும்மா ஃபேமிலி அவுட்டிங்னு வந்த எங்களுக்கு இது ஒரு அட்வென்ச்சர் அவுட்டிங்கா மாறிடுச்சு. எல்லையே இல்லாம போய்கிட்டே இருந்தது எக்ஸ்ப்ளோரேஷன். ஓஹோ, உலகின் மிகப்பெரிய அக்வாரியம்னா இப்படிதான் இருக்குமோ? நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் அற்புதமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஜார்ஜியாவில் இருக்க அட்லாண்டா தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். போன 2 வீடியோஸில் வேர்ல்ட் ஆஃப் கோகோ கோலா, லெகோ டிஸ்கவரி சென்டர் அப்படின்னு பல அட்வென்ச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். அட்லாண்டாவில் இருக்க ஜார்ஜியா அக்வாரியம். அமெரிக்காலே இதுதான் லார்ஜஸ்ட் அக்வாரியம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அக்வாரியம்ஸ். சும்மா காரை பார்க்கிங் லாட்டில் போட்டுட்டு டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். செம்ம பிஸியான டே இன்னைக்கு. நான் ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன் எங்கள் 3 பேருக்கு. ஸோ கியாஸ்கில் டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அட்மிஷனுக்கு வந்துட்டோம். எங்கள் 3 பேருக்கு டிக்கெட் காஸ்ட் வந்து 15,900 rupees ஆச்சு. மண்டேவே சும்மா இவ்வளோ கூட்டம். 11 o'clock வந்திருக்கோம் மண்டே. உள்ளே வந்தவொடனே நம்மளை வரவேற்கிறதுக்கு யார் இருக்கான்னு பாருங்க. ஜெல்லி ஃபிஷ். சாய்வா, நம்ம ஜெல்லி ஃபிஷ் பார்க்கலாம். அப்பா உனக்கு ஜெல்லி ஃபிஷ் பற்றி ஒன்று சொல்கிறேங்க. இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு வந்து 3 விஷயம் கிடையாது. என்னென்ன தெரியுமா? பிரெயின், போன்ஸ், ஹார்ட். 3மே கிடையாது. இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி நான் கற்றுக்கிட்டதை அப்படியே சாய்கிட்ட அடிச்சு விட்டேன். அவன் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு பிரெயின் இல்லை, யோசிக்க வேணாம். ஹார்ட் இல்லை, கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லை, போன்ஸ் இல்லை, ஃப்ராக்சர் ஆகும் அப்படின்ற பயமும் தேவையில்லை. அல்டிமேட்ல இது எங்க ஆமாண்டா குட்டி குட்டி ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு மெயின் என்ட்ரன்ஸை கடந்து உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு மிகப்பெரிய உலகமே இருக்கு. தனித்தனி ஜோனா இதை பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஜோனா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஜோனே கொஞ்சம் டெரரான ஜோனு. பிரிடேட்டர்ஸ் ஆஃப் த டீப். கடல்னா சுறா. இங்கே நம்ம ஷார்க்ஸை வந்து பார்க்க மட்டும் போகிறதில்ல, அதை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சுக்க போகிறோம். உள்ளே வந்தோடனே இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டரான ஸ்க்ரீனை பார்த்து இதுதான் நெஜ ஃபிஷ்ஷுன்னு இவன் நம்பிட்டான். ஒரு செகண்டு நானும் நம்பிட்டேன். அதுக்கப்புறமா தான் இது இன்ட்ரோ தான்ப்பா, இன்னும் உள்ளே போங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஷார்க்கை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முதல் விஷயம் என்னென்னா, இது வந்து டைம் ட்ராவலர்ஸ். அதாவது பல 100 வருஷம் இல்லைங்க, பல மில்லியன் வருஷங்களாக ஷார்க்ஸ் வந்து இருந்திருக்கு. அதாவது 550 மில்லியன் வருஷங்களாக இது வெவ்வேறு பரிணாமங்களில் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அது வெவ்வேறு ஃபார்ம்ஸ் எடுத்து மெக்லடான் அந்த மிகப்பெரிய ஷார்க் அது உருவாகிருக்கு. இதை பற்றி நெட்ஃப்ளிக்ஸில் மெக் அப்படின்னு ஒரு படமே இருக்குது. ஷார்க் வந்து ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டர், அதாவது ஃபுட் செயின்ல டாப்ல இருக்க ஒரு இது. அதனால தான் இது கடல் ராசா. ஷார்க்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. இந்த சாண்ட் டைகர் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டட் நோஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஹெட். அவங்க போய் பாருங்க, அதான் ஹேமர் ஹெட். கரெக்டாக போகிறப்ப பேக்கை காமிச்சிருச்சு. அப்புறம் க்ளோஸ்அப்பில் போய் இன்னொரு ஷாட் எடுத்தேன். இதுதான் ஹேமர் ஹெட்டு. பாருங்க, சுத்தியல் மாதிரி இருக்கும் அதோட மூக்கு. இந்த டேங்க்ல வந்து ஏகப்பட்ட ஹேமர் ஹெட்ஸ் இருந்தது. ஒரு ஷாட்டை மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப எடுக்க போனா இன்னொரு ஹேமர் ஹெட் வந்து போஸ்ட் கொடுக்குது நமக்கு. 3வது டைப் ஆஃப் ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா டைகர். இதோட மூக்கு வந்து கொஞ்சம் பிளண்டா இருக்கும். இந்த ஷார்க்கோட டைப்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இந்த டேங்க்ல என்னென்ன ஷார்க் என்னென்ன டைப்புன்னு நானும் சாயம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தோம். இதுவும் ஒரு நல்ல ஃபன் ஆக்டிவிட்டியாக தான் இருந்துச்சு. ஓ அப்படியா? ஷார்க் வந்து 10,000 குட்டி ஃபிஷ்ஷை ஒரே பைட்டில் முழுங்கிருமா. இப்போ சாய் என்ன பண்ணானா, அவனும் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து ஷார்க்கை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இந்த ஷார்க் இருக்க டேங்கை சுற்றி ஒரே ஒரு ரவுண்டு தான் வந்தோம். அதுலேயே நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இன்னொரு கொடுமையான விஷயத்தை பற்றி வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதாவது என்ன, ஷார்க்கோட ஃபின்ஸ் இதில் சூப் செய்யறதுக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பல ஃபிஷர்மேன்ஸ் வந்து இந்த லைவ் ஷார்க் எடுத்து இந்த ஃபின்ஸை வந்து வெட்டி எடுத்துடுறாங்க. வெட்டி எடுத்துட்டு இந்த மீதி இருக்க அந்த ஷார்க்கை தண்ணியில் போட்டுறாங்க. ஸோ அதனால் அதால் ஸ்விம் பண்ண முடியாமல் அது வந்து சிங்க் ஆகிடுது. அதாவது சூப் வைக்கிறன்ற பேரில் பல ஷார்க்குகளை இப்படி தான் வந்து கொன்று குவிச்சிருக்காங்க போல். ஷார்க்கோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா போனுக்கு பதில் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான போன் இருக்கான். இது வந்து ஷார்க்ஸ் வந்து ஆஜைல், அதாவது தண்ணியில் வேகமாக அது போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இதை தொட்டு பார்த்துட்டு இது போனா குஷனான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அடுத்தது இது ஷார்க்கோட பற்கள். பல்லுங்களே பாருங்க, அப்படியே ரோ மாதிரி அலைண்டா இருக்கு. அதனால தான் இது எந்த பிரேவை பிடிச்சாலும் அடிச்சு கிழிச்சு விட்டுருது. அடுத்தது ஷார்க்ஸ் வந்து தண்ணியில வேகமா போறதுக்கு அதோட உடம்புல இருக்க இந்த ஸ்கேல்ஸ், டெர்மல் டென்டிகிள்ஸ் என சொல்லப்படக்கூடிய ஸ்கேல்ஸ். இப்போ நம்ம ஷார்க் பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் பார்த்தோம்ல. கடைசியாக த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஷார்க் பற்றி சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை வந்து இங்கே ஒரே வரியில் சொல்லிட்டாங்க. ஷார்க்ஸ் ஆர் மேக்னிஃபிஷன்ட் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட். இது அற்புதமான ஒரு க்ரீச்சர், பட் அதே சமயத்தில் அதை பற்றி நிறைய தப்பான புரிதல்களும் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க.
ஷார்க்கோட அந்த ஜோனுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். இத்தனை வருஷம் நான் இவ்வளோ அக்வாரியம்ஸ் போயிருக்கேன், பட் ஆனால் இங்கே தான் நான் ஷார்க்ஸை பற்றி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் போக போகிற செக்ஷன் வந்து ட்ராபிக்கல் டைவர். நிறைய ட்ராபிக்கல் ஃபிஷ் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த ஜோன் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு அண்டர் வாட்டர் ரெயின் ஃபாரஸ்ட்ங்க. எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டியாக பிரைட்டாக கலராக வெவ்வேறு வகையான மீன்கள். இந்த ட்ராபிக்கல் ஃபிஷ்ன்றது வந்து வார்ம் வாட்டரில் இருக்கக்கூடிய மீன் வகைகள். வீடுகள், அக்வாரியம்ஸ் அது போன்ற இடத்துல கூட இது மாதிரி மீன்களை நம்ம பார்த்துருப்போம். இந்த ட்ராபிக்கல் ஃபிஷ் இருக்கிற ஜோன்லேருந்து திரும்பினோடனே இங்கே டெரராக ஒரு மீன் இருந்ததுங்க. நான் கூட இது இந்த பைப்பில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு முதல் பார்த்தோன்னே நினச்சிட்டேன், இது வந்து ஒரு கிரீன் மொரே ஈலாம். என்ன இது வித்தியாசமாக வாயை திறந்து மூடிட்டு இருக்குன்னு பார்த்தா அது சுவாசிச்சுட்டு இருக்கான். இதை நம்ம இன்னும் க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கலாம். அங்கே தான் இந்த வியூவிங் டேங்க்கு. சாயம் நானும் அதை கிட்ட க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தோம். கொஞ்சம் டெரராக தான் இருந்தது. அடுத்தது நம்ம கண்களுக்கு அப்படியே இதமாக இருக்கக்கூடிய, அப்படியே இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்பா அப்படின்னு தோண வைக்கக்கூடிய இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்தோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோரல் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே இன்னும் ஏகப்பட்ட வண்ண மீன்கள். ரிலாக்ஸிங்கான மியூசிக். மேலே பார்த்தா இந்த தண்ணி அண்ட் மீன்கள். இங்கே அப்படியே ஒரு பாயை கொடுத்தாங்கன்னா போட்டு படுத்து தூங்கிடலாம் போல. மேலே வரைக்கும் அப்படியே அந்த டேங்க் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது ஐலண்ட்ஸ், தீவுகள் எப்படி உருவாகுது அப்படின்றது சூப்பராக காமிச்சிருந்தாங்க. கடலுக்கு கீழே இருக்க எரிமலை வெடிச்சு மேலே வந்து அது கூலான உடனே அங்கே சில உயிரினங்கள் உருவாகும். செடி, கொடி, தாவரங்கள் எல்லாமே. அது ஒரு காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய தீவாயிடுது. இந்த கோரல் டேங்க் பக்கத்தில் சில ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ட்ராபிக்கல் ஜோனுக்கு பாய் சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த ஜார்ஜியா அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் அக்வாரியமாக இருந்துச்சு. இப்போ வந்து இது நம்பர் 3 ஆயிடுச்சு. ஜப்பானில் ஒன்று, சிங்கப்பூரில் ஒன்று. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட்ஸில் வந்து இருக்கிறாங்க. சரிங்க, அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோனுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓஷன் வாயேஜர் என சொல்லப்படக்கூடிய இந்த ஜோனில் தான் இந்த அக்வாரியம்லேயே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மீன் இருக்குது. அப்படி என்ன மீனுன்னு கேட்குறீங்களா? வேல் ஷார்க். இதுதான் உலகின் மிகப்பெரிய மீன் வகை. இதை வந்து எளிதில் நம்ம நிறைய அக்வாரியங்களில் பார்க்க முடியாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜார்ஜியாவில் இருக்க இந்த அக்வாரியமில் அதை வச்சுருக்காங்க. இதோட உடம்புல இருக்க இந்த ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, இது கைரேகை மாதிரியா. ஒவ்வொரு வேல் ஷார்க்குக்கும் இது யூனிக்காக இருக்குமா. இந்த வேல் ஷார்க்குக்காகவே ஒரு மிகப்பெரிய வியூவிங் டேங்க் வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. இங்கே வேல் ஷார்க் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சில சின்ன மீன் வகைகள், ஆமைகள் அதுவும் இருந்தது. ஏதோ ஒரு தியேட்டரில் உட்காந்து பியூட்டிஃபுல்லாக லைவாக ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்ததுங்க. சரி, இந்த வேல் ஷார்க்குக்கு வருவோம். உலகின் மிகப்பெரிய மீன் சொன்னமே, இதோட சைஸ் எவ்வளோன்னா அப்படியே ஒரு ஸ்கூல் பஸ்ஸை நிற்க வச்சோம்னா எவ்வளோ சைஸ் வரும் அந்த சைஸ் தான். சுமார் 30 to 40 ஃபீட். உடம்பே இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வாய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைனிங் டேபிள் சைஸ் வரைக்கும் இருக்குமா. ஆனால் இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, இதோட தொண்டை வந்து நம்ம கையை மூடினோம்னா ஒரு சின்ன ஓட்டை வரும்ல, அவ்வளோதானா இதோட தொண்டை சைஸு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது மனிதர்களை சாப்பிடாதான், சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு தான் இது வளருமா. அப்படியே ஒரு பஸ்ஸு, அதுக்கு பின்னாடி சின்ன காருங்கள்லாம் போனால் எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு இந்த இடமே. இந்த வேல் ஷார்க் பின்னாடி குட்டி குட்டி மீன்கள்லாம் போகிறது. ஆனஸ்ட்டாக சொல்ல போனோம்னா இந்த டேங்க் பக்கத்தில் நின்று பார்க்கறது அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருந்தது கண்களுக்கு. அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோனுக்கு வந்தோம். இங்கே ஒரு மூவிங் வாக்வேல அப்படியே நின்னீங்கன்னா போதும், அழகாக அது வந்து இந்த டனல் உள்ள நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கடலுள்ளே போய் லைவாக இந்த மீன்களை பார்க்குற ஒரு அனுபவம் இது. அந்த தண்ணியில் அந்த லைட் பட்டு வர்றது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறான்ல, அவ்வளோ கடுப்பாகாம. அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டோன்னா. சரிங்க, இந்த ஜோன்லேருந்து வந்துட்டு அடுத்த ஜோன் எக்ஸ்ப்ளோரர்ஸ் கோவ் என சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இங்கே வந்து சில மீன் வகைகளை நீங்கள் தொடலாம். ரொம்ப அடியில் இருக்கு. நான் வந்து இந்த ரே ஃபிஷ் இருக்கிற ஜோன் கிட்ட வந்தேன். கடைசியாக இந்த ரே ஃபிஷ்ஷை நான் தொட்டுட்டேன் 3-4 வாட்டி போராடி. ஆனால் இவங்க 2 பேரும் நம்பவே இல்லை நான் இதை தொட்டேன்னு சொன்னால். அடுத்தது இங்கே கிட்ஸ்லாம் வந்து தண்ணியில் தொட்டு விளையாடுறதுக்கு இன்னொரு ஜோன் அமைச்சு வச்சுருந்தாங்க. அங்கே நம்ம ஆள் இறங்கி தண்ணியில் விளையாடிட்டு இருந்தார்.
இந்த தண்ணியிலே மீன்கள் இருந்துச்சு. பட் ஆனால் இது மேலே இருக்க ப்ரொஜெக்டர்லேருந்து இந்த தண்ணியில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பசங்க அழகாக தொட்டு விளையாடுறதுக்காக. 3 எக்ஸிபிட் பார்க்கறதுக்குள்ளேயே மத்தியானம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை லஞ்சு முடிச்சுட்டு மீதி கண்டினியூ பண்ணுவோம். சாப்பிட்லன்னா இதுக்கப்புறம் பாடி தாங்காது. ஸோ அதனால் கஃபெட்டேரியா நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே மேலே செகண்ட் ஃப்ளோர்லேயே கோஸ்ட் லைன் கஃபே அப்படின்னு என்ன சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஃபெட்டேரியா வச்சுருக்காங்க. கரெக்டாக பீக் லஞ்ச் டைமில் வந்ததுனால இந்த க்யூவில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் மெனு வந்து நல்ல வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பீஸாவும் சிக்கன் டிக்கா மசாலா நான் அதை எடுத்துக்கிட்டோம். இங்கே கியாஸ்கில் வந்து நம்மளே ஆர்டர் பண்ணி இந்த க்யூவில் வெயிட் பண்ணோம்னா அவங்க நம்ம டோக்கன் நம்பரை கூப்பிடுவாங்க. ஓகே, நம்மளது ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாய நேரும் வந்து மேலே டைனிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போவோம். இருந்த பசிக்கு நல்ல சாப்பாடுங்க. சும்மா சாப்பிட்டு ரீசார்ஜ் பண்ணி அடுத்த ஜோனை எங்களோட எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு கிளம்பிட்டோம். இந்த கெஃபெட்டேரியாவுக்கு வர வழியில் சாய் வேற ஒன்று பார்த்துட்டான். அது என்னென்னா விஆர், இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்தே ஆகணும், எங்கள் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டான். ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து உள்ளே வந்திருக்கான். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் விஆரை பார்த்தானா முதல்ல அதில் இறங்கி ஆகணும்னு அண்ணன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ அதை தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். சீட்டு சும்மா மேலேயும் கீழேயும் போகுது. அண்ணன் வந்து கடல் உள்ள ஏதோ ரைடு எடுக்கிற மாதிரி நல்லா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. சாய், சாய் கம், லெட்ஸ் கோ. சாய், விஆர்ல என்ன பார்த்த? I fell in lava. I got eaten by a shark. ஈடன் பை ஷார்க். ஷார்க் உனக்கு கடிச்சிச்சாங்க. அப்புறம் வேற என்ன பார்த்த? By a shark. அதே சொல்லிட்டு இருக்காங்க அவன் அப்பத்துலேருந்து. ரொம்ப கடிச்சு விட்டுருச்சு போல விஆர்ல. அடுத்த போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் குவெஸ்ட். இது வந்து ஆர்டிக், சப் ஆர்டிக் அப்படின்னு குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய அந்த மீன் வகைகள். இந்த இடத்தோட ஹைலைட்டே இவரு தாங்க, பெலுகா வேல். அடுத்தது இவ்வளோ துருன்னு உள்ள குதிச்சு விளையாடிட்டு இருக்காரு இவரு ஆட்டர். பசங்கள்லாம் வந்து நல்லா பார்த்து ஃபன்னாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா டால்ஃபின் கோஸ்ட் என சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஜோனுக்குள்ளே போனோம். இங்கே தான் வந்து சாயோட ஃபேவரட் ஃபிஷ்ஷை பார்த்தோம். Hi Nemo. Hi Nemo. Hi நீமோ. Nemo. Hey, hi Nemo. Hi Nemo. இதுல நீ எந்த நீமோ? நீ எந்த நீமோ? which Nemo is you? க்ளவுன் ஃபிஷ் குழந்தைங்களோட ஃபேவரட். அவரும் வந்து இந்த இடத்துல இருந்தார். என்னடா இந்த அக்வாரியமில் வந்து க்ளவுன் ஃபிஷ்ஷே பார்க்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக இதை பார்த்துட்டோம். அங்கேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனோம். இங்கே தான் டெரரான இன்னொரு விஷயத்தை பார்த்தோம், வெள்ளை முதலைகள். இங்கே ஒருத்தங்க முதல்ல பக்கத்துலேயே வந்து கூட்டி பெருக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு சாயி எப்படி இவங்க தைரியமாக போகிறாங்க அப்படின்னு கேட்டான். அதுதான் எனக்குமே புரியல. இந்த முதலைகள் பக்கத்தில் இன்னொரு டெரரான ஃபிஷ்ஷு, எலக்ட்ரிஃபையிங் ஃபிஷ் இது. அதாவது இது ஒரு எலக்ட்ரிக் ஈல். இங்கே கொடுத்துருக்காங்க வார்னிங் எலக்ட்ரிக் ஷாக். இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஈல். இந்த எலக்ட்ரிக் ஈல் இருக்கு. இது 0 to 500 volts வரைக்கும் அவங்க எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுமா. இதை வந்து அதை ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணாதான், அதை தற்காத்துக்கிறதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ். அதை யாராவது பிடிக்க வந்தாலோ அட்டாக் பண்ண வந்தாலோ இந்த ஷாக்கை தள்ளி விட்டுருமா அவங்க மேலே. இதுவும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் நான் ஒரு எலக்ட்ரிக் ஈல் வந்து பார்க்கறது. இந்த எலக்ட்ரிக் ஈல் பக்கத்தில் சீ டிராகன் என சொல்லப்படக்கூடிய இன்னொரு வித்தியாசமான மீன் வகை பார்த்தேன். சீ ஹார்சஸ் பார்த்துருப்பேன், பட் இதுதான் வந்து சீ டிராகன்ஸ். இந்த ஃபிஷ் எல்லாம் முடிஞ்சோடனே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், அதுக்குரிய ஒரு சின்ன எக்ஸிபிட் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லிசார்ட் பார்த்தோம். பயங்கர ஆக்டிவாக இருந்தார் அவரு. இது வந்து அமேசான் காடுகளில் வளரக்கூடிய தவளை வகைகள். கடைசியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ஜோன் வந்து ரிவர் ஸ்கவுட். இந்த ஆறுகளில் இருக்கக்கூடிய மீன் வகைகள். முதல்ல மேலே போயிட்டு இருக்கு. இவரு பாருங்க, இவர் வந்து எலிஃபண்ட் நோஸ் ஃபிஷ்ஷாம். இதுவும் ஒரு வித்தியாசமான மீனாக இருந்தது. இதோட இந்த ரிவர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அந்த ஜோனை முடித்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த ஜார்ஜியா அக்வாரியமோட எக்ஸ்ப்ளோரேஷனும் முடிவுக்கு வந்து விட்டது. நாங்களும் ஒவ்வொரு ஜோனாக போயிட்டு இருக்கோம். எல்லையே இல்லாமல் போய்கிட்டே இருந்தது. கடைசியாக நம்ம ஆரம்பித்த அந்த பிரிடேட்டர்ஸ் ஆஃப் டீப் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த எக்ஸிட்டும் இருக்குது. இந்த அக்வாரியம் பார்த்த ஞாபகமாக இங்கே இருக்கிற அந்த முக்கியமான ஃபிஷ், அந்த வேல் ஷார்க்கோட சொவினியரும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஜார்ஜியா அக்வாரியம் ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணோம். உள்ள பயங்கர டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஷார்க்கில் ஆரம்பித்து ரிவரில் இருக்கிற இந்த சின்ன சின்ன மீன்கள், கேட்டர், ஒயிட் கேட்டர் பார்த்தோம். அதுவும் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதான் ஃபர்ஸ்ட் டைம். சாரி, அக்வாரியம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பெருசாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சாய் எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சிருந்ததா?
கைண்ட் ஆஃப் குட் தானா? Kind of good. பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன். துள்ளி குச்சி போயிருந்தா அவன் சாய் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான். ஏன்னா 4 hours வந்து உள்ள ஸ்பெண்ட் பண்ணோம். ஓவரால் இது வந்து சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு. எங்களோட சேர்ந்து இந்த அனுபவத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care, take it easy, bye.